Hi dreamers, welcome to our channel. Disclaimer screenல ஆட் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி நியூ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன் சைட் லவ். இந்த எஃப்எஃப்ல உண்மையாக சொல்லணும்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அண்ட் என்னோட இமேஜினேஷன் ஸ்டோரிஸும் மிக்ஸ்டாக எமோஷ்னல் ஸ்டோரி இது. ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு டிலேவும் பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் இன்னொரு விஷயம், பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் தயவு செய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு பொண்ணு பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கா. அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு கிளம்ப, இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மேடம், நாங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? நீங்கள் வேனுக்கு சொல்லியிருந்தீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க 7 மணி 7:15 ஆகும்னு, அதனால தான் லேட் ஆச்சுண்ணா அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்போ தான் தலையை பண்ணி உங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு தலையை பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அம்மா கிட்ட, அம்மா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் பயப்படாத அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விடுறாங்க. அந்த இடத்துல ஒரு வேன் நிற்கிது. நீ போய் ஏறு. அம்மா இது தானாம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அதுதான், நீ போய் ஏறு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதும் நீங்கள் ஏறுறீங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ்லேயே ஏறும்போது ஒரு ஷூவை பார்க்குறீங்க. ஒரு ஒயிட் கலர் ஷூவும் ப்ளூ கலர் ஷாக்ஸும் போட்டு ஒரு பையன் உட்காந்துருக்கான். நீங்கள் ஃபேஸை பார்க்கல. நீங்கள் அப்படியே நடந்து ஒரு அந்த படிக்கட்டுக்கு முன்னாடி சீட்டுக்கு ஒரு 2வது சீட் போய் உட்காடுறீங்க. நிறைய பேர் இருக்காங்க, பட் நீங்கள் யார் ஃபேஸும் பார்க்கல. அப்படியே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. ஒரு 2-3 ஸ்டாப்புக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஏறி உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போக போக வேன் ஃபுல்லாக ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைங்க கையில் கொடுத்து மடியில் உட்கார வை அப்படின்னு சொன்னோம். நீங்களும் உட்கார வச்சுருக்கீங்க. அந்த குழந்தை க்யூட்டாக ரெட்டை ஜடை போட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ஹாய்ன்னு சொல்லி சிரித்து பேசவும் பக்கத்தில் இருக்க பொண்ணு என் பேர் அப்படின்னு சொல்லி அவர் பேர் சொல்லி ஹாய் அப்படின்னு சொல்லி அவளும் பேசுகிறா. இதெல்லாம் நல்லா பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் ஸ்கூலை விட்டு இறங்கி எல்லாரும் வேற ஒரு சைடு நடக்கிறாங்க. நீங்கள் வேறு சைடு நடந்து ஃப்ரண்ட் கேட் போகிறீங்க. அப்போ ஒரு சத்தம் ஹோய் அப்படின்னு. திரும்பி பார்த்தா அந்த வேனில் ஜேகே உன்னை டிரைவர் அங்கிள் கூப்பிட்றாரு நில்லு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் நின்று என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அந்த பக்கம் அந்த லாஸ்ட்டில் அந்த தெரு வீட்டு இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல தான் ஈவினிங் வேனை ஏறணும், மறந்துடாத தொலைஞ்சிடாத அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிவிட்டு அப்படியே அந்த வேன்லேயே ஏறி போயிடுறாரு. உங்களுக்கு நீங்கள் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்க்குறீங்க. பார்த்து உங்களுக்கு லைட்டாக ஃப்ளஷ் ஆகிட்டு உங்கள் ஃபஸ்ட் டே ஸ்கூல் நல்லா போகுது. ஈவினிங் நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக வரீங்க. பட் வேன் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியல. நீங்கள் ஜேகேவை பார்த்தோன்னே தான் கரெக்டான வேன் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏறுறீங்க. இப்படி ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. அப்போ ஒரு மார்னிங் டைம் நீங்கள் ரெஸ்ட் ரூமில் உட்காந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க. அவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சு நான் அவனை லவ் பண்ணுறேன் போல இருக்குது, அடிக்கடி அவனை நான் சைட் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக வைக்கப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா ஏய் டைம் ஆச்சுடி வா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கூப்பிடவும் நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்க. ஆக்சுவலி ஜேகே அந்த டோரோட படிக்கட்டில் தான் நின்றுட்டு வெடி பார்த்துட்டு வருவார். ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டு அப்படி தான் நின்றுட்டு வருவார். யாராவது ஏறும் போது கீழே இறங்கிட்டு எல்லோரும் ஏற்றிட்டு திருப்பி அங்கேயே படியில் நின்றுட்டு வெடி பார்ப்பாரு. அந்த காற்றுல அவர் முடி பார்க்கவும் உங்களுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரு. நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே தான் வருவீங்க. ஈவினிங் டைம் உங்களை இறக்கி விட்டாங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நடந்து வர்றது கொஞ்சம் தூரம். பட் ஜேக்கும் உங்கள் ஊர் தான். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் அவர் நடந்து போகிறது, அவர் தெருவில் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே குதிச்சுக்கிட்டு லஞ்சு பேக் ஆட்டிக்கிட்டு இப்படி தான் ஜாலியாக நடப்பீங்க. இப்படியே கொஞ்சம் டேஸ் அழகாக பாஸ் ஆகுது உங்களுக்கு. அப்போ ஜேகே ஒரு நல்ல மழை பெய்யுது. நீங்கள் வேனில் வரும்போது ஈவினிங் டைம். அப்போ உங்கள் பக்கத்தில்
பக்கத்துலப்பா அந்த பொண்ணு வந்து இடி சத்தம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சீட்டுக்கு முன்னாடி சீட்டில் தான் ஜேகே உட்காந்துருப்பாரு. ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு பயமாக இருக்குது வா வா அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பா. அப்போ என்ன இருக்குன்னா ஒரு குழந்தை பேகை கொடுத்து கீழே கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்களும் வாங்குவீங்க. கரெக்டாக அதே பேகை ஜேக்கவும் வாங்குவார். அவரோட கர்ச்சீஃப் உங்கள் ஹேண்டுக்கு வந்துடும். ஒரு செகண்ட் உங்கள் 2 பேருக்குள்ள ஹை கான்டாக்ட் ஆகும். நீங்கள் அந்த கர்ச்சீஃப் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பேக்கையும் கொடுத்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் செவந்துருச்சு தக்காளி பழம் மாதிரி அவ்வளோ வெக்கப்படுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ள. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அன்னைக்கு நாளை அழகாக கொண்டு போகிறீங்க. மறுநாள் என்ன ஆயிருக்கும்னா வேகமாக வேனில் வந்துட்டே இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த கதவுக்கிட்ட தான் நின்றுட்டு வருவாருன்னு சொன்னால கால் தவறி வேன்லேருந்து கீழே விழுந்துருவார். அவருக்கு அடிபட்டுரும். நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அது மனசே கேட்கல. வீட்டுக்கு வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அடிபட்டுருச்சு தெரியுமா பாட்டி, அதே தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி விடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் அவன் மேலே வச்சிருக்க லவ் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு நாள் வண்டியில் உங்கள் அம்மா கூட நீங்கள் போயிட்டு இருக்கும்போது ஜேகே ஸ்கூட்டியில் வேற ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாரு. 2 பேரும் ஒரு பாலத்து மேலே கிராஸ் ஆகும்போது 2 பேருக்கும் ஒரு செகண்ட் ஒரு ஐ கான்டாக்ட். இந்த மாதிரி தான் பார்க்குற இடத்துலலாம் அவர் என்னமோ உங்களை புதுசாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவர் நம்மளையும் லவ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தாட்டும் உங்களுக்கு இருக்கும். அது ஏன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றது சத்தியமாக உங்களுக்கே தெரியாது. பட் உங்களுக்கு ஜேகேனா ரொம்ப பிடிக்கும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும்போது அது உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுப்பாங்க. நீங்கள் ஒரு 9th ஸ்டாண்டர்ட், உங்களுக்கு ஃப்ரைடே ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் உங்களால் ஜேகேவை பார்க்க முடியாது. மண்டே மார்னிங் உங்களால் பார்க்க முடியாது, மண்டே ஈவினிங் பார்க்கலாம். ஃப்ரைடே மார்னிங் பார்க்க முடியாது. உங்களுக்கு இப்போ ஃப்ரைடே ஈவினிங் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் போட்டால் உங்களால் அவனை பார்க்கவே முடியாது அடுத்த மண்டே வரைக்கும், மண்டே ஈவினிங் வரைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டமாகவே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஒரு ஃப்ரைடே அப்போ நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வேனில் ஏறுறீங்க. ஒரு பையன் கையில் ஃபுட்பாலை வச்சு பேஸ்கெட் பால் வச்சு அப்படி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு இவன் மட்டும் ஏன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு பின்னாடி சீட்டில் உட்காந்துட்டு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஷாக், அங்கே ஜேகே இருக்கான். உங்களுக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அந்த பின்னாடி சீட்லேருந்து அந்த வியூ அவரை செம்ம அழகாக காட்டியிருக்கோம். பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஃபுல்லாக பேண்டில் பாட்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ இவனை பார்த்துட்டேனே அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு. அடுத்த வாரமும் அதே மாதிரி வந்திருப்பான். அதுக்கடுத்த வாரம்னா அவன் மறுபடியும் வரலை. இன்னொரு விஷயம், அவன் பேஸ்கெட் பால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் அவன் லேட் நைட் வேனில் வந்திருப்பான். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சதும் கஷ்டமாயிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துருக்கீங்க. அடுத்தது அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில, திடீர்னு அவனை பார்க்கணும் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் போய்கிட்டு இருக்கு போல். ஒரு கிளம்புலாம் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கும் உங்களுக்கு வேன் இருக்கும். ஃபஸ்ட் டே உங்களுக்கு ஜேகே வந்திருக்க மாட்டான். உங்களுக்கு அவன் என்ன நினச்சிருப்பீங்கன்னா அவன் வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நீங்கள் இருப்பீங்க. பட் செகண்ட் எக்ஸாம் அப்போ ஜேகேவும் அந்த வேனில் வந்தார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரீங்க. பாட்டு, பேக்ரவுண்ட் மியூசிக், அது இதுன்னு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் அதே மாதிரி தான் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு. ஒரு எக்ஸாமுக்கு எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் டீம் சொன்னதுனால நீங்கள் அன்றைக்கி லீவ் போட்டிருப்பீங்க. அடுத்த நாள் நீங்கள் போய் அவனை பார்த்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இப்படியே தான் ஒரு 6 months பாஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு அந்த வேன் டிரைவரும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடும் அமௌண்ட் விஷயமா.
அதனால என்ன பண்ணிடுவாருன்னா, காலையில் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு ஈவினிங் உங்களை இறக்கி விட்டுட்டு உங்கள் வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிடுவார். பட் உங்கள் வீட்டுக்கு அவர் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமும் உங்கள் வீட்டுக்கு கால் நீங்கள் வந்து டீச்சர்கிட்ட சொல்லி பண்ணி அதுக்கப்புறமா தான் உங்கள் வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க. அவங்க வரவே 6 o'clock ஆகிருக்கும். ஒரு ஈக்காக்கா இருந்திருக்காது ஸ்கூலில். நீங்கள் தனியாக பயந்துட்டு உட்காந்துருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தைரியம்னா அவன் இறக்கி விட்டுருப்பான் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கோவம் வந்திருக்கும். நான் உன்னை திருப்பி சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, வேணாம்மா, உனக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வேன்லேருந்து ஸ்டாப் ஆகிருப்பீங்க. உங்களால் ஜேகேவை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பிரச்சனை காரணத்தினால உங்களால் ஸ்கூலில் அதிகமாக போக முடியாததுனால அந்த ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு டிசி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஸ்கூலில் லோக்கல் பசங்க அத்தனையும் கேடி பசங்க. அந்த ஸ்கூலில் 2 வருஷம் 9th 10th ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்க. உங்களால் திருவிழாப்போ உங்கள் ஊர் திருவிழாப்போ தான் நீங்கள் ஜேகேவை பார்க்க முடியும் அதிகமாக. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அப்பப்போ லைட்டாக உங்கள் வீட்டிலேருந்து கட்டிலில் உட்காந்துருக்கும் போது ஏதாவது ஸ்கூட்டி சத்தம் கிடச்சுன்னா எட்டி பார்ப்பீங்க. அவன் ஸ்கூட்டியா அவனா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஒரு 11th ஸ்டாண்டர்டுக்கு வேற ஒரு ஸ்கூலில் நீங்கள் போட்டு நீங்கள் போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஒரு நாள் காலையில் உங்கள் அம்மா வண்டிக்கு பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனோட ஸ்கூட்டியை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். நீங்கள் பார்த்ததும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவனை பார்க்கக்கூடாது, அவனை அவாய்ட் பண்ணும், அவன் அட்டென்ஷனும் நம்ம மேலே கொண்டு வரணும்னு உங்களுக்கு மனசில் அவ்வளோ தாட்ஸ். நீங்கள் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, டேய் உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சேன்னா பாருடா அப்படின்ற மாதிரி உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பும்போது அவன் திரும்பி ஒரு பார்வை பார்த்துருப்பான். உங்கள் மனசுக்குள்ளே 1000 கேள்வி. எதுக்கு இப்போ மட்டும் பார்க்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே 1000 கேள்வி இருந்தாலும் அதோடய தான் நீங்கள் ஸ்கூல் கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே ஒரு வருஷங்கள் கடக்க ஆரம்பிக்குது. உங்கள் வாழ்க்கையும் நிறைய மாற ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, நான் லவ் பண்ணேம்மா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள் அம்மா வந்து, நீ லவ் பண்ணது தப்பு இல்லை, இந்த வயசில் நீ செய்தது தப்பு, உனக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம், ஏன்னா நம்ம நகநட்டு இல்லாதவ, அப்பா இல்லாத பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீ நல்லா படிச்சினா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ஆமாம், உங்களுக்கு அப்பா கிடையாது, ஒரு அண்ணன், அம்மா, அதுக்கப்புறம் அம்மாவோட அம்மா மட்டும்தான். இப்படி சொல்லிட நீங்களும் மனசுக்குள்ள ஒரு வாரம் உங்களுக்கு வலிக்குது. நீங்கள் 11th என் ஹாஸ்டல் போட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் அம்மா, நோ, உன் சேஃப்டி எனக்கு முக்கியம், நீ சேஃப்டியாக படிக்கணுன்றதுக்காக தான் மார்னிங் நான் அவ்வளோ தூரம் 70 கிலோமீட்டர்ஸ் உன்னை இறக்கி விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு எனக்கு 70 கிலோமீட்டர்ஸ் ரொம்ப தூரம் உன்னை இறக்கி விட்டுட்டு ஈவினிங் உன் அண்ணன் காலேஜ் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸ் அவை வந்து உன்னை பிக்கப் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஏன் முட்டாளா, நாங்கள் உன்னை ஹாஸ்டலில் போடலாம்ல, எதுக்கு நாங்கள் பண்ணுறோம், உன் சேஃப்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லுவாங்க. உங்களுக்கு உங்கள் அம்மானா அவ்வளோ பிடிக்கும். உங்கள் அம்மா யாராவது ஏதாவது சொல்லிட்டா, உங்கள் சொந்த அண்ணனே ஏதாவது சொல்லிட்டா கூட உங்களுக்கு கோவம் வந்துடும், திட்டிடுவீங்க. உங்களால் கோவம் வந்துருச்சுன்னா உங்கள் கோவத்தை உங்களால் கண்ட்ரோல் சுத்தமாக பண்ண முடியாது. அந்த கோவம் எவ்வளோ தூரத்துக்குன்னா, யாராவது ஒருத்தவங்க உங்களை பற்றி தப்பாக பேசினாலும் சரி, யாரை பற்றி தப்பாக பேசினாலுமே கோவன்றது ரொம்ப வரும். நீங்கள் நல்லா படிக்கிற பொண்ணுலாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், உங்களால் அவ்வளோலாம் நல்லா படிக்க முடியாது. நீங்கள் படிக்க ட்ரை பண்ணாலுமே கூட படித்தது 2 நாள் கழிச்சு கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு மறப்பீங்க. ஆனால் இதே யாராவது உங்களை தப்பாக பேசினாங்கன்னா அது கரெக்டாக ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே நிறையா ட்ரபிள்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஒரு சைடு லவ், இன்னொரு சைடு ஸ்டடி ப்ரெஷர், இன்னொரு சைடு நம்ம நல்லா படித்தாதான் நமக்கு கிடைப்பான்ற ப்ரெஷர்ஸ், இந்த மாதிரி
ப்ரெஷர் உங்களுக்கு போட்டு வாட்டி எடுக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே உங்கள் லைஃப் உங்களோட கையிலன்றதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. சில சிச்சுவேஷன்ஸ்னால நீங்கள் எக்கச்சக்க அவமானப்பட்டிருக்கீங்க நிறையா. இந்த மாதிரி உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே பிரச்சனையால தான் கவர்டாக இருக்குது. பிறந்து 3 வயசில் அப்பா கிடையாது. அப்படியே ஒரு ஃப்ரூட்ஸ் படிக்கும்போது அம்மாவோட அப்பாவும் இறந்துட்டாரு. தான் ஆசாசியாக வளர்த்த நாய்க்குட்டி போயிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எக்கச்சக்க அடி. நீங்கள் எந்த அளவுக்கு சிரிக்கிறீங்களோ அடுத்த நாள் அந்த அளவுக்கு அழுவீங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தினம் நைட்டில் அந்த தலைகாணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகிறது, அதுதான் உங்களோட ஆற்றல். உங்கள் வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டுருக்கு. அப்போ ஒரு நாள் கோயில் திருவிழா, நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு கூழ்பானை வச்சுட்டு நீங்கள் அப்படி போய் பார்க்கும் போது முன்னாடி ஜேகே ஒரு சாண்டல் கலர் பேண்ட், நேவி ப்ளூ ஷர்ட் போட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்ததுன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலான்னு தோணியிருக்கோம். ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டு அவனை அழகாக சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் சைட் அடித்தாலும் அவன் ஒத்த பார்வை திரும்பி பார்க்கல. அதுவுமே உங்களோட மனசை காயப்படுத்தியிருக்கோம். சரிடா, நம்ம இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது புரியாது, போக போக புரியும். சரி, ஓகே. இந்த எபிசோட் ரொம்ப ஷார்ட். நான் இதை நிறைய எபிசோடாக கொண்டு போகணும்னு நினைக்கிற காரணத்தினால் இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். டாட்டா.